பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை, முதல் ஞாயிற்றுக்கிழமை விஜய் சேதுபதி என்ட்ரி. வேறு லெவல் ட்ரெஸ்ஸு, வேறு லெவலில் ஒரு ரெட் தீமில் என்ட்ரி ஆகிறாரு. அதான் ப்ரோமோ. சூப்பர் ஸ்டைலிஷாக இருக்குது. சூப்பர் என்ட்ரி, பயங்கரமான என்ட்ரியோட இன்றைக்கி என்ன பண்ணலான்னு சொன்னால் புரியாது, போக போக தான் புரியுன்னு சொன்னாங்கல்ல, அந்த மாதிரி தான் அவர் சொல்கிறாரு. இந்த வீட்டில் எவ்வளவோ நல்லவங்களும் இருக்கலாம், வல்லவர்களும் இருக்கலாம். ஆனால் அதை அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க பொறுப்பில் தான் தெரியும். அதை அப்படி அவங்க கையாளுறாங்களோ அதை வச்சு தான் அவங்க நல்லவங்க கெட்டவங்களாகவும் மாறலாம். அவங்க எப்படி மாறுறாங்க, சில சமயங்களில் நல்லவங்க கூட எப்படி கெட்டவங்களாக மாறுறாங்கங்கிறத இந்த மாதிரி தருணங்களில் நம்ம தெரிஞ்சுக்கலான்னு ஒரு சூப்பராக சொன்னார். இன்னொரு செம்மையான டைலாக் ஒன்று போட்டார். எப்போதும் விஜய் சேதுபதியோட யூனிக்காக கிளாப்ஸோட ஒரு பயங்கரமான ஒரு டைலாக்னால், எப்பவும் எவனும் மேலேயும் இருக்க போகிறதில்ல, கீழே இருக்கிறவன் கீழேயும் இருக்க போகிறதில்ல, மேலே இருக்கவன் மேலேயே இருக்க போகிறதில்ல. இதே தான் வாழ்க்கைக்கும். ஸோ இதை எதுக்கு சொல்கிறாருன்னு தெரில. ஆனால் இன்றைக்கி ஏதோ சம்பவம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். யாரை மென்ஷன் பண்ணி சொல்கிறான்னு தெரில. மேபி திவாகரை ஃபஸ்ட்டு சேவ் பண்ணுறதுக்காக அதை சொல்லவும் வாய்ப்பு இருக்குது. இல்லை யாரையாச்சும் அடிக்கிறதுக்கு, இல்லைனா கீழே உள்ளவங்க மேலே போனது, மேலே உள்ளவங்க கீழே வந்தது, அந்த சூப்பர் டீலக்ஸோட ரூமு, அந்த பிக் பாஸ், ஏன்னா அவங்க மேலே இருக்காங்க கீழே இருக்காங்க, இது மாறலாம் அடுத்த வாரத்தில். ஸோ அதையும் கூட சொல்லியிருக்கலாம். ஸோ என்ன நடக்க போகுதுன்னு தெரில. அந்த டைமில் காட்டுறது என்னென்னா, இவங்கள தான் காட்டுறாங்க, ப்ரோமோவில் காட்டுறாங்க. வியானா, ரம்யா, ஜோ, அரோராலாம் நேற்று போடலையே, லைட்டாக அடித்ததுக்கே அது கிளம்புறன்றுச்சு. என்ன பண்ண போகிறது இல்லை. ஆனால் நல்லா பேசியிருந்தார் விஜய் சேதுபதி. இன்றைக்கி எப்படியாவது திவாகரை ஃபஸ்ட்டு சேவ் பண்ணுங்க. சேவ் பண்ணால் தான் இந்த கம்யூனிட்டின் மாதிரி ஆளுங்களுக்கு இருந்தாலும் மதிக்கிறதே இல்லை. திவாகரை நீ ஃபஸ்ட்டு சேவ் பண்ணியே ஆகணும். சேவ் பண்ணால் தான் அந்த ஆளுக்கு ஒரு மரியாதை. பார்வதி பார்க்குது, நம்மளை சொல்கிறாங்களோ, திவாகர் பார்க்குறாரு, நம்மளை தான் கீழேருந்து மேலேன்னு சொல்கிறாரு. இல்லை நம்ம மேலே தானே இருக்கோம், ஏன் நம்மளை சொல்கிறாரு. மற்ற இந்த கேங் இருக்காங்க பாருங்க, விக்ரம், சபரி, பிரவீன்ராஜ், எப்ஜே, இந்த கேங்கு நான் ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்கேன், திருன்னு முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு தெரில. ஆனால் ஃபஸ்ட்டு ப்ரோமோ நல்லா இருந்துச்சு, ஸ்டைலிஷாக இருக்குது. இன்றைக்கி ஒரு ரெட் தீமில் இருக்குது. இந்த சீசனில் முதல் ஞாயிற்றுக்கிழமை பிளாஸ்ட்டாக தான் இருக்கணும். யார் வெளியே போகிறான்னு தெரில, அதையும் பார்ப்போம். யார் வெளில போகிறாங்கங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எதாவது அப்டேட் வந்துருச்சுன்னா சொல்லுங்கள். மற்றபடி யாருக்கு சம்பவம் இருக்குது, என்ன இருக்குது அப்படிங்கிறத எபிசோட் பார்த்தா தான் தெரியும். ட்ரெஸ்ஸு நல்லாயிருக்கு, பயங்கரமாக ஸ்டைலிஷாக வந்துருக்காரு. அந்த தீமும் நல்லாயிருக்கு, ரெட் தீமு. ஆடியன்ஸு கிளாப்ஸு பயங்கரமாக இருந்தது. எப்ஜி அப்படியே திருதுன்னு முடிச்சுக்கிட்டு இருக்கான். பிரவீன்ராஜ் தான் ஒன்றும் தெரியாத மாதிரியே இருக்கான். பாதி பிரச்சனையை கிளப்புறதே அவன் தான். பார்ப்போம் என்ன சம்பவம் இன்றைக்கி பார்ப்போம். நந்தினி வெளியில் போய் ஏதோ சொல்லியிருக்காங்க, பார்த்தீங்களா? பிக் பாஸ் டீமை குறை சொல்லி ஏதோ ஒரு போஸ்ட்டு போட்டிருக்கு. என்ன எதுக்கு செலக்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி போய் சொல்லிகிட்டு இருக்குங்க. வெளில போய் உட்காந்து இது வேணே பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. வெளில போய் உட்காந்துட்டு இந்த பேச்சை தான் பேசிக்கிட்டு இருக்கு. என்ன சொல்கிறதுன்னு ஒன்றும் புரியலைங்க. அடுத்து ஒயில்ட் கார்டில் வருவாங்க, எனக்கு நிறைய பேர் வரப்போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் அப்படி பண்ணுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எபிசோடில் பார்ப்போம். பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன்.